தற்போது பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் வீரபாண்டி அருகே உள்ள பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் தற்போது பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் நிலவி வருகிறது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இந்த தீ விபத்தில் சேதமடைந்திருப்பதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. கருப்பக்கவுண்டம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகியிருக்கிறது. தற்போது தீயை அணைக்கும் முயற்சியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வரக்கூடிய தீயணைப்புத் துறையினர் குறித்த அண்மை விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் திருப்பூரில் இருந்து விஜயன். வணக்கம் விஜயன். தற்போது நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட பொருட்கள் எரிந்து சேதமாக இருக்கிறது. தீ விபத்து குறித்தான காரணம் என்ன? அடுத்து தொடரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. அதாவது திருப்பூர் மாநகரத்துக்கு உட்பட்ட அந்த வீரபாண்டி அருகே கருப்பக்கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த பனியன் நிறுவனத்துல இன்னைக்கு மதியானம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல அந்த பனியன் நிறுவனத்தில் இருந்த இயந்திரங்கள், ஆடைகள்லாம் துணிகள் என பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிஞ்சு சேதமாயிருக்குது. இது குறித்து வீரபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. அதாவது திருப்பூர் மாநகரத்துக்கு உட்பட்ட வீரபாண்டி அருகே இருக்கக்கூடிய அந்த கருப்பக்கவுண்டம்பாளையம் பகுதியில ஜெகதீஷ் என்பவருக்கு சொந்தமான அந்த உள்நாட்டு பனியன் ஆடைகள் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் செயல்படுது. இதுல 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றிட்டு வர்றாங்க. இவங்க வழக்கம் போல இந்த ஆடை தயாரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்கும் நிலையில திடீர்னு அந்த பனியன் நிறுவனத்துல தீ ஏற்பட்டது. தீயானது மலமலன்னு பரவி அங்க இருக்கக்கூடிய அந்த ஆடைகள், தயாரிக்கப்பட்ட ஆடைகள், அங்க இருக்கக்கூடிய இயந்திரங்கள் முழுவதும் தீயில எரியுது. இதுல பல கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பொருட்கள் அந்த இடத்துல எரிஞ்சு சேதமாகுது. இதுல தொழிலாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறிய நிலையில அந்த இடத்துக்கு சம்பவம் வந்த திருப்பூர் தெற்கு தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கக்கூடிய பணியில தற்போது ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால அருகில் இருக்கக்கூடிய இடத்துலயும் தண்ணீர் எடுத்து அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. தனியார் தண்ணீர் லாரிகளும் வரவழைக்கப்பட்டு அந்த தீயை அணைக்கும் பணியில தற்போது ஈடுபட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது வீரபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. சூர்யா. பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்தும் மீட்பு நடவடிக்கை குறித்தும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.